தமிழக அரசே மாநில அரசே தமிழக அரசே மாநில அரசே தள்ளாதே தள்ளாதே போராட்டத்திற்கு தள்ளாதே போராட்டத்திற்கு தள்ளாதே ஒன்றுபட்ட எங்கள் முன்னே ஒன்றுபட்ட எங்கள் முன்னே ஆணவங்கள் தூள் தூள் ஆணவங்கள் தூள் தூள் உங்கள் அதிகாரம் போராட்டத்திற்கு தள்ளினால் கிராம நிர்வாக அலுவலகம் முதல் ஆட்சியர் அலுவலகம் வரை கூட்டப்படும் 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 அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாகும் 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 எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் போராடும் எங்கள் முன்னே போராடும் எங்கள் முன்னே ஆணவங்கள் தோல் தோல் தீவிரமாகும் விடமாட்டோம் 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 கோரிக்கைகள் வெல்லும் வரை லட்சம் கைகள் போராடும் லட்சம் கைகள் போராடும் லட்சியங்கள் நிறைவேற லட்சியங்கள் நிறைவேற லட்சம் கைகள் போராடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை, அதிலையும் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், நில அலுவலர்கள் உள்ளிட்டு அனைவருக்குமான ஒரு பொதுவான கோரிக்கை, ஒரு 9 அம்ச கோரிக்கையை நம்ம வருவாய்த்துறை சங்கடைய கூட்டமைப்பு வைத்திருக்கு. இந்த 9 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் இயக்கம் கண்டிருக்கோம். அதோடு மட்டுமில்ல, இந்த கோரிக்கைகள் குறித்து அரசு எந்த விதமான கவனமும் எடுக்கல. அதோடு எங்களுக்கு இன்னொரு நெருக்கடி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டம் உள்ளபடியா அந்த திட்டத்தை நாங்கள் யாரும் எதிர்ப்பது இல்லை. ஏன்னா மக்களுக்கு சென்றடைவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த திட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எங்களை நாங்கள் சொல்றோம். ஏன்னா தொடர்ந்து அதுக்கு கால அவகாசம் இல்லை. லட்சக்கணக்கான மனுக்கள் வருது, ஆயிரக்கணக்கான மனுக்கள் வருது. அதுக்கு உரிய கால அவகாசம் இந்த அரசாங்கம் கொடுக்கல. அதுக்கு ஆட்கள், போதுமான ஆட்கள் பத்தல, இன்னும் கூடுதலான ஆட்கள் தேவை. இதையெல்லாம் சொன்னாலும் கூட இந்த அரசாங்கம் கணத்தில் எடுத்துக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு மொழி, ஏன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாட்கள் நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த அரசுக்கு தெரிவிக்கிற விதத்துல கருப்பு பேச்சு அணிந்து கொண்டு நாங்கள் பணி செய்தோம். அப்பயாவது இந்த அரசாங்கம் கூப்பிட்டு அழைத்து பேசி எங்கள் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம், செய்யல. அதன் பிறகு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடந்த 25ஆம் தேதி ஒரு நாள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தணும். அதுக்கும் அரசாங்கம் செவிசாய்க்கல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை, மாவட்ட அளவுல ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் 42,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களும் ஊழியர்களும் இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கேற்று இருக்கிறோம். நியாயமா அரசாங்கம் இந்த கோரிக்கை 9 அம்ச கோரிக்கையை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்க இன்னைக்கு 42,000 பேரும் இன்னைக்கு என்ன விடுப்பு கொடுத்திருக்கிறோம். 15 நாள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாய்த்துறையில இருக்க அத்தனை பேருமே நாங்க 15 நாள் ஈயல் விடுப்பு கொடுத்து விட்டு திங்கட்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு காத்திருப்பு போராட்டத்தை சென்னையில் நடத்த இருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கும். அதனால அரசாங்கத்துக்கு இன்னும் கால அவகாசம் நாங்க சொல்றோம். உள்ளபடியா வருவாய்த்துறை இருக்கக்கூடிய சிரமங்களை இந்த அரசு புரிந்து கொண்டு நியாயமா எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் சொல்லி கடலூர்ல நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். வருவாய்த்துறை சங்கங்களின் பெரா கூட்டமைப்புடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமலைவாசன், உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆர் திருமலைவாசன். நன்றி.